அந்த வரலாற்றை பற்றி. ஏன்னா நம்ம சித்தர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மூலிகை மருத்துவம், ரசவாதம் போன்ற நிறைய விஷயங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிப்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருந்து தான் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது லிக்விடாக இருக்கட்டும், திரவமாக இருக்கட்டும், சரிங்களா? இது மாதிரி சித்தர்கள் அப்போ தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரசவாதத்தில். இதில் ஒரு படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது என்ன தெரியுமா? ரசமணி. இது பாதரசத்தால் உருவாக்கப்படுறது. பாதரசம் எப்படி பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும், சரிங்களா? இதில் தங்கம் செய்கிறாங்களான்னா அம்மா தங்கம் செய்யலாம், சரிங்களா? இந்த பாதரசம் என்ன பண்ணோம்? இந்த பாதரசம் இந்த சித்தர்கள் 18 சித்தர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரசமணி ஆகப்பட்டது என்ன பண்ணுவாங்கன்னா பித்த பாத கபம் இந்த 3 நாடிகளை சமநிலைப்படுத்தி வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம நரம்புகளை தூங்க விடாம தட்டி விட்டுட்டே இருக்கும் இந்த ரசமணி. இது எதுல உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாதரசத்தால் உருவாக்கப்படுது. பாதரசம் நம்ம எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி கொண்டு வரணும்? கொஞ்சம் நிறைய இந்த வேதிப்பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நிறைய பேர் வாங்குறாங்க, கடையிலேருந்து வாங்குவாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கடையிலேருந்து வாங்கி சுத்தம் பண்ணினா நிறைய செலவு பண்ணி அதுக்கான உழைப்புகள் நிறைய போடணும். இந்த பாதரசம் எடுக்கும் பொழுது இந்த வீரம், லிங்கம், இந்த பாஷாணத்துலேருந்து நம்ம இயற்கையாகவே எடுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து நம்ம உடல்லையோ இல்லை நம்ம கையிலையோ நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா பித்தம், வாதம், கபம் இந்த 3 நாடிகளை வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இது அறிவியல், ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் உள்ள எடுத்துள்ள அறிவியல், சரிங்களா? இது முழுக்க முழுக்க பார்த்தா பாதரசம். இந்த பாதரசத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பாதரசத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இது உலோகத்தை மாற்றுமானா உலோகத்தை மாற்றும் இந்த பாதரசம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாதரசத்தில் உருவாக்கப்பட்ட ரசமணி. இந்த பாதரசம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 கிராம் இருக்கு. இது 50 கிராம் உள்ள பாதரசம். இந்த 20 கிராமுக்கு 50 கிராமுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொன்னேன்னா, இந்த 20 கிராம் நம்ம இந்த பாதரசத்தை அணியும் போது கூட பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாத்திரை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான். 20 கிராம் நம்ம போடுறோம்னா நம்ம உடல் தன்மைக்கு தாண்டா மாதிரி போடணும். இதே நம்ம 50 கிராம் போடுறோம்னா அந்த 50 கிராம் உடல் நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாதரசத்தோட இடம் இருக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும், சரிங்களா? இது எந்த அளவு வைப்ரேஷன் கூட நம்ம உடம்புல போடும்பொழுது பார்த்தீங்கன்னா பித்தம், பாத, கப இந்த 3 நாடிகளையும் பயன்படுத்தி நமக்கு அறிவாற்றலை கொடுக்கும். இந்த அறிவாற்றல் எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன நாடிகள் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செல்களை நகர விட்டுட்டு இருக்கோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்களை நகர்த்து விட்டுட்டே இருக்கோம். அப்போ என்னன்னா நாம் இப்போ ஒரு நபர் வரும்பொழுது அவர் என்ன பேச வராரு, என்ன சொல்ல வராருன்னு முன்கூட்டி நம்ம சொல்லும்போது, சரிங்களா? அந்த அளவுக்கானது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளை ரொம்ப இயல்பா சரி பண்ணிடுது. ஏன்னா எங்கெல்லாம் செல்கள் நகரலையோ அந்த இடத்துல இந்த பாதரசமானது அந்த மருத்துவ குணமானது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அந்த செல்களை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு போய் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீரக்கூடியது இந்த பாதரசம். இது சித்தர்கள் கண்டுபிடிச்சது. சரிங்களா?